வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பொதுவா சீமான பத்தி அரசியல் இல்லாம நான் பேசுனது கிடையாது. விமர்சனம் இதுவரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஏன்னா நெறைய பர்சனல் விஷயங்கள நெறைய யூடியூபர்ஸ் அவர தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நான் நெறைய பார்த்திருக்கேனே தவிர, சீமான பெர்சனலா இன்னி வரைக்கும் நான் பேசினது கிடையாது. ஆனா இன்னைக்கு என்னால இந்த ஆளு குடுத்த பிரஸ் மீட்ட பார்த்ததுக்கு அப்புறம் பேசாம இருக்க முடியல. அந்த பிரஸ் மீட்ல எவ்வளவு கேவலமா பேசுறாங்க அந்த ஆளு. கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றான். நகைச்சுவையா பேசிட்டு இருக்கிறான். என்ன இது பாலியல் வழக்கு என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்ணி என்னங்க நினைச்சு பேசிட்டு இருக்காங்க? ரேப் அப்படிங்கிறது ஒரு பாலியல் குற்றம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் எவ்வளவு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். அதை என்னவோ நகைச்சுவைப்படுத்துற மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை பொறுக்கித்தனம் இல்லையா அது? நான் இது வரைக்கும் சீமான் விஜயலட்சுமி உறவை பத்தி எதுவுமே பெருசா பேசுனது கிடையாது. ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, தொடர்ந்து விஜயலட்சுமி அவர்கள் போடக்கூடிய வீடியோஸ், அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரம், சீமானை நல்லா தெரிஞ்சவங்க, இவர் கட்சியில இருந்துட்டு வெளியில வந்தவங்க பேசுறது, இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது தெரியுமா? ஏதோ ஒரு காலகட்டத்துல விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த பெண்ணை, அந்த நடிகையை இந்த ஆளு தன்னுடைய பாலியல் இச்சைக்காக பொய் சொல்லி ஏமாத்தி கன்வின்ஸ் பண்ணி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை மனைவியா ஏத்துக்கிறேன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறேன் அப்படின்லாம் ஆசை வார்த்தை பேசி அந்த பெண்ணை ஏமாத்தி இருக்கிறான். ஏமாத்தி தன்னுடைய பாலியல் இச்சைக்காக அந்த பெண்ணை இவன் பயன்படுத்தி இருக்கிறான். இது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது. அத வெளிப்படையா அந்த பொண்ணும் சொல்லுது. இல்லன்னா எதுக்கு கோவில் வாசல்ல வச்சு மாலை மாத்திக்கணும்? இல்லன்னா தொடர்ந்து லாட்ஜுக்கு வர சொல்லி இந்த பொண்ணை கூப்பிட்டு இருக்கணும்? இல்ல ஏன் கூடவே வச்சு மனைவி மாதிரி வாழ்க்கை நடத்தி இருக்கணும்? அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த பொண்ணுக்கு பொய் சொல்லி இந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கிறாரு. இந்த பொண்ணு பாவம் இந்த ஆளு சொல்றதெல்லாம் நம்பி அதுவும் ஏதோ அவர் கூட வாழ்க்கையை ஓட்டி இருக்கு. ஒரு கட்டத்துல தன்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸையும் அரசியல்ல அடுத்த படிக்கு நகர்றதுக்காகவும் இவர் கயல்விழிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அந்த நேரத்துல கூட எனக்கு ரொம்ப தெளிவா ஞாபகம் இருக்கு. விஜயலட்சுமியோடைய ஒரு பேட்டி யாரோ ஒருத்தருக்கு கேக்குறாங்க அவங்க கிட்ட, இந்த கல்யாணத்தை ஏன் நீங்க தடுத்து நிறுத்தல அப்படின்னு. நான் எவ்வளவோ போராடிட்டேங்க, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், எவ்வளவோ சண்டை போட்டும் பார்த்துட்டேன், ஆனா எனக்கு நியாயம் கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு வெறுத்து போச்சு, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் பேசினா என்னத்தான் கேவலமா திட்டுறாங்க. கட்சிக்காரங்கள்லாம் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. நான் நடிகையா போயிட்டதுனால என் கேரக்டரை நோக்கி இவங்களால எளிதில் கேள்வி கேட்க முடிகிறது. இதெல்லாம் என்ன ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப டிப்ரெஷன்ல தள்ளிடுச்சு. நம்ம சொல்லுது ஒரு இன்டர்வியூல, ஒரு டிப்ரெஷன்ல தள்ளிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல சரி நீ எப்படி வேணா போ, எப்படி வேணா வாழு, ஆனா எனக்கு வாழ்றதுக்கு ஏதாவது வழி பண்ணு. நான் பீக்ல இருக்கும்போது நான் சம்பாதிச்சதெல்லாம் நீ சுரண்டி சாப்பிட்டுட்ட. இப்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கூட உடம்பு சரியில்லாத ஒரு அக்கா என் கூட இருக்கிறாங்க, நான் கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் உனக்கு மாசம் மாசம் ஒரு தொகை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு ஆட்களை வைத்து இவன் அந்த அம்மா கிட்ட காம்ப்ரமைஸ் பேசி அந்த அம்மாவை கன்வின்ஸும் பண்ணியிருக்கான். அந்த அம்மாவை சொல்லி தப்பு இல்லைங்க. வாழ வழி இல்ல, விரக்தியில இருக்கோம், டிப்ரெஷன்ல இருக்கோம், கூட ஒரு வயசான உடம்பு சரியில்லாம அக்கா இருக்கிறாங்க, அவங்கள பாத்துக்கணும். எவ்வளவு நாள் தான் கோர்ட்னு போறது, இல்ல சோசியல் மீடியால இவனை எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது, சோசியல் மீடியால எவ்வளவு நாள் தான் பேசுறது, எவ்வளவு நாள் தான் இவன் தம்பிகள் சொல்லக்கூடிய வாந்தி எடுக்கக்கூடிய வக்கரங்களா சலிச்சு போறது அப்படின்னு நினைச்சிருக்கோம். அந்த அம்மா ஏதோ நம்மள ஒரு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கறானா, நம்மள நல்லா பாத்துக்கிறானா, தொலைது போ, நீ என்ன கருமத்தை வேணாலும் பண்ணிட்டு போ அப்படின்னு வாழ்ந்துடலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அவங்கதான் தெளிவா சொல்றாங்களே. இவன் கேக்குறான் ஒரு பிரஸ் மீட்ல, திமுக ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் என் மேல இந்த பாலியல் வழக்கு நோண்டி எடுக்கிறாங்க,
அதிமுக காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் அவங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணல. ஏன் பண்ணல? அதிமுக காலகட்டத்துல தானே இந்த அம்மா உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி வழக்கு கொடுத்துச்சு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்துச்சு. அப்போ இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி அந்த அம்மா கால்ல போய் சரண்டர் ஆனீங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சித்தப்புன்னு இந்த ஆளையும் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. உங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தாங்க இவ்வளவு நாடு. அதுக்காக இந்த ஆளு குற்றமே செய்யலன்னு ஆயிடுமா? இப்ப ஏதோ ஒரு தேவைக்காக விஜயலட்சுமியை இந்த ஆளு பயன்படுத்தி இருக்கிறான். சமயம் வரும்போது கழட்டியும் விட்டு இருக்கிறான். இதை விட பெட்டரா ஒரு பீஸ் கயல்வெளி நமக்கு கிடைக்குது, நமக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது, அரசியல்ல அடுத்த லெவலுக்கு நாம போக போறோம், ரெகக்னிஷன் வரப்போகுது அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாம கழட்டி விட்டுட்டு அடுத்த பொம்பளையை தேடி போயிட்டான். எனக்கு இதெல்லாம் கூட பெரிய விஷயமா தெரியலங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது வாழ்க்கையில. எத்தனையோ பேர் வாழ்க்கையில இந்த மாதிரி பொறுக்கிகளை நம்பி, பாலியல் பொறுக்கிகளை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க எத்தனையோ பேர். ஆனா இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசலாம் பாத்தீங்களா இந்த பொறுக்கி நாய். என்ன அப்படி பெருசா பாலியல் குற்றம் பண்ணிட்ட? நேத்து வயசுக்கு வந்த பொண்ண ஏதோ தூக்கிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ள வச்சு கற்பழிச்ச மாதிரில எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவனை சுத்தி ஒரு 10 பொம்பளைங்க நிக்கிறாங்க. இந்த பொறுக்கி நாய் பேசுறத ரசிச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே சுயமரியாதை இருந்ததுன்னா அங்கேயே கால்ல இருக்கிற செருப்ப கட்டி அந்த ஆளை நாளை அடி அடிச்சிருக்க வேண்டாமா? நீங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா, உங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா இப்படிதான் உட்கார்ந்து சிரிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருப்பீங்களா? முதல்ல கால்ல இருக்கிறத கட்டி உங்களை நாளை அடி அடிச்சுக்கங்க. ஒரு பெண்ணுனா கொஞ்சமாவது சுயமரியாதை வேண்டாம்? ஒரு பொறுக்கி நாய் ஒரு பொம்பளைய ஏமாத்தி 7 முறை கருகலப்பு செய்ய வச்சிருக்கான். இங்க உட்கார்ந்து அதை நார்மலைஸ் பண்ணி நகைச்சுவையாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல உட்கார்ந்து அவனுக்கு ஆதரவா சிரிச்சு சமாளிக்கிறீங்களா நீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை நோக்கி கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் இல்ல? உங்க வீட்டுல எல்லாம் தாய்மார்கள் இல்ல? சகோதரி இல்ல? பொண்டாட்டி இல்ல? உங்க வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி நடந்து இப்படி ஒருத்த பேட்டி கொடுத்தா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? மைக்க நீட்டிட்டு வெக்கமே இல்லாம என்ன வக்கரத்தை வாந்தி எடுத்தாலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் என்னவோ பெரிய உத்தம சீலன் மாதிரியும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரியும் இவன் பொண்டாட்டி இவனுக்கு சப்போர்ட். இதுக்கு முன்னாலே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சு இதே மாதிரிதான் பேசணும் இந்த பொறுக்கி நாய். பெருமையா சொல்றான், என் பொண்டாட்டி கேட்டுச்சு, என் பொண்டாட்டி என்ன திட்டுச்சு, ஏன் நம்ம வீட்டுல வேற பொம்பளைங்களே இல்லையா, உனக்கு இவதான் கிடைச்சாளா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ உன் வீட்டுல வேலை செய்யற பொம்பளைங்களெல்லாம் நீ இப்படிதான் பாக்குறியாடா? உன்னை சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீ வெறும் ஒரு பாலியல் இச்சை வஸ்துவா பாக்குறியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அம்மா கயல்வெளி, நீ இந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இல்ல கூட்டி கொடுக்கிற புரோக்கரா? இப்படி பேசுனா இப்படிப்பட்ட கேள்விதான் கேட்க தோணும். இடையில அந்த பிரஸ் மீட்ல அந்த பத்திரிகையாளர் கேக்குறாரு, மாசம் மாசம் அந்த அம்மாவுக்கு எதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு இந்த நாய் சொல்றான், இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய உதவியாளர் யார் மூலமாகவும் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்தது, தகவல் வந்தது. சரி பாவம் கஷ்டப்படுறாங்களே, மாசம் 50,000 ரூபாய் கொடுத்து விடு. நீயே பிச்சை எடுத்து சம்பாதிக்கிற, உனக்கே வருமானம் இல்ல, அந்த லட்சணத்துல நீ இன்னொருத்திக்கு 50,000 ரூபாய் கொடுக்குற, அதுவும் போனா போகுதுன்னு ஹெல்ப் பண்றது கொடுக்குறியா? யார்கிட்ட கதை விடுற? அப்போ மாமா கெட்டவன் இல்லடி, கேடு கெட்டவன் அப்படின்னு வந்தது வீடியோஸ். அதெல்லாம் பார்த்தாலே தெளிவா தெரியுதே. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க?
அப்படி பின்ன கேடு கெட்டவன். ஏய் பொண்டாட்டி, அவனு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல. அப்புறம் அப்படின்னா புருஷன் பொண்டாட்டியா நல்லா பக்கனையா அந்த அம்மாவை ஏமாத்தி குடும்பம் நடத்திருக்கேன்னு இன்னைக்கு ஏதோ உதவி பண்றதுக்கு காசு கொடுக்குறியா? ஒரு பொண்ணோட பழகி அந்த பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணோட வருமானத்தை சுரண்டி தின்னு, அந்த பொண்ணோட இளமைய சுரண்டி தின்னு, அதுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம நாசம் பண்ணி நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்கே காசு கொடுத்து அரை சரி கட்டலாம்னு முயற்சி பண்ணிருக்கிறேன். உண்மையிலேயே அவங்க நிலைமை ரொம்ப பாவம். வேற வழியே இல்லாம அந்த காசை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்களை நான் தப்பே சொல்ல மாட்டேன் அந்த காசை வாங்கினதுல. அப்போ கணவன் கிட்ட மாசம் மாசம் மனைவிக்கு ஒரு தொகையை கொடுங்க அலுமினியா அப்படின்னு சொல்றது இல்லையா? கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அவங்க வீடியோ போடுறாங்க. நேத்து விஜயலட்சுமி 2 நாள் முன்னால கூட இந்த பொறுக்கி நாய் அவகிட்ட போய் டீல் பேசியிருக்கு. நீ உண்மையிலே தப்பு செய்யலைன்னா எதுக்குடா போய் டீல் பேசுற? இதுல வெட்டி வீராப்பு வேற. அப்படி என்ன பெருசா கழற்ற வேலை? போலீஸ் விசாரணைக்கு போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன பெருசா கழற்ற வேலைன்னு கேக்குறேன். சம்மன்ஸ் வந்து ஒட்டினா 2 நிமிஷத்தை கிழிச்சு போடுறீங்க. இந்த அம்மா உள்ள நைட்டில நின்னுட்டு சொல்லுது, வீடியோ பாக்குறவன் எல்லாம் முட்டாள் இல்லையே, பாக்குறவன் எல்லாருக்குமே தெரியுமே. உள்ள நின்னுட்டு சொல்லுது கிழிச்சு போடுன்னு சொல்லுது. படிக்க நினைக்கணும்னு கிழிக்கிறவங்க இப்படிதான் சுக்கு நூறா பீஸ் பீஸா கிழிப்பாங்களா? உண்மையிலேயே படிக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்க ஒரு வக்கீல் தானே, போலீஸ் சம்மன்ஸை எடுத்துட்டு வந்த டைம்ல எதுக்கு போய் பதுங்கணும்? நேரடியா வந்து சம்மன்ஸை வாங்கி இருக்கலாமே. என்ன பயம், என்ன தயக்கம்? என்னைக்காவது ஒரு நாள் விசாரணைக்கு ஆஜர் ஆயித்தானே ஆகணும். எத்தனை நாள் இதை தள்ளிப்படுவீங்க? உண்மையிலேயே நீங்க நிரபராதி குற்றமற்றவர்னா முடிச்சு தொலைச்சிட்டு போக வேண்டியது தானே கேச. அப்ப சம்மனை வாங்க மாட்டீங்க. சரி, சம்மனை கொண்டு வந்து ஒட்டுறாங்க. உண்மையிலேயே படிக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருந்துக்கிறோம்? வெளியில வந்து படிக்கணும். இல்ல வெளியில வரதுக்கு தயக்கமா இருந்ததுன்னா யாரையாவது போட்டோ எடுத்துட்டு வர சொல்லிக்க வேண்டியதுன்னு உள்ள உட்காந்து சுக்குநூறா கிழிக்க சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்னவோ பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. இது எல்லாத்தையும் கூட அரசியல்னு கடந்து வந்துட முடியும். ஆனா ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணுக்கு நடந்த அநீதிய இப்படி நார்மலைஸ் பண்ணி ட்ரிவிலைஸ் பண்ணி நகைச்சுவையா பேசலாம் பாருங்க. இத மட்டும் எந்த பெண்ணாலையும், சுயமரியாதை இருக்கக்கூடிய எந்த பெண்ணாலையும் ஏத்துக்க முடியாது. நியாயமா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் அந்த பொறுக்கி நாய செருப்பால் அடிச்சிருக்கணும். அவங்கதான் அதை செய்யல. ஆனா இனிமேல் சீமான் எங்க வந்தாலும் சுயமரியாதை இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் தயவு செஞ்சு உங்க கால்ல இருக்கிற செருப்பை கட்டி அந்த ஆளை முதல்ல 4 அடி அடி. இது போன்ற ஜந்துக்கள்லாம் சமூகத்துல நடமாடவே கூடாது. இங்க ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு சுயமரியாதை வரணும், தன்னம்பிக்கை வரணும், வாழ்க்கையில யாரையும் சார்ந்தவங்க நிக்க கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கோம். ஆனா இது போன்ற 10ஆம் பசலித்தனம் மிக்க 10 பெண்கள் சேர்ந்து இப்படி கூட்டமா நின்னு இந்த ஆள் பேசுறத சிரிச்சு ரசிக்கிறதுனால நாம செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் பின்னால எடுத்துடுறாங்க. பெண்ணி அமைப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீ டூ ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண தெரிஞ்சதில்ல. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்ணி அமைப்புகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பெண்ணியவாதிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இறங்கி வீதிக்கு வந்து இந்த பாலியல் குற்றவாளிக்கு எதிராக, இந்த பாலியல் பொறுக்கி எதிராக போராட மாட்டீங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சுயமரியாதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் இனிமேல் எங்க சீமான பார்த்தாலும் கால்ல இருக்கிற செருப்பை கட்டி அவனை 4 அடி அடிக்க. இதுக்கு மேல பெண்களை பத்தியோ இல்ல இங்க நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களை பத்தியோ இவ்வளவு ட்ரிவிலைஸ் பண்ணி நார்மலைஸ் பண்ணி நகைச்சுவையா எந்த ஆம்பளையும் பேசக்கூடாது.